அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே 1ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஜென்ம குரு அகன்று விட்டார். இனிமேல் பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவுகள் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கண் தொடர்பான பிரச்சனை மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ராசியில இருக்கிறாரு, சுக்கிரனோட இருக்கிறாரு. சுக்கிரன் சூரியன் அப்ப பாத்தீங்கன்னாக்க கண்கள்ல சில பிரச்சனைகள், கண் தொடர்பான பிரச்சனை சில பேருக்கு வரும். உடல் நலத்துல கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. ஆனா 5 குறிவன் பூர்வ புண்ணியாதிபதி உங்க ராசியில் இருக்கிறதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுக்கும். அதே போல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்ப இன்டர்வியூக்கு அட்டன் பண்றீங்க, இன்டர்வியூக்கு போறீங்க, அல்லது ஒரு காரியமா, ஒரு நல்ல காரியமாக, ஒரு சுப காரியமாக முயற்சிகள் செய்யறீங்கன்னா அந்த இடத்துல 4 பேர் 4 விதமா சொன்னாலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால அந்த இடத்துல சாதிப்பீங்க, வெற்றிகள் உண்டாகும். அதே போல கோபம், டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத சந்திப்பால் மகிழ்ச்சி என்றே சொல்லலாம். ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு நண்பரா இருக்கலாம், அல்லது எதிர்பார்ந்த நண்பராக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய லவ்வரா இருக்கலாம், அல்லது பிரிந்த மனைவி அல்லது பிரிந்த கணவராக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில எதிர்பாராத சந்திப்புகள் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு புதிய நம்பிக்கைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். ராகு, செவ்வாய், புதனும் 12ஆம் பாவகத்தில் இருக்கு. 6 குடியவன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஒரு பாதிப்பு கிடையாது. சொல்ல போனா நீசம் அந்த இடத்துல முதல் ஒரு 10 நாள், அதாவது மே மாசம் 10ஆம் தேதி வரலும் புதன் பகவான் 12ஆம் பாவகத்துல மீனத்துல இருக்கு. அப்போ கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல நோய் கூட பெருசா பாதிப்பு இல்லை. ஜென்மகுரு தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தது. அந்த நோய் கூட பெருசா பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைன்றது கண் தொடர்பான பிரச்சனைலாம் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த 12ஆம் பாவகத்துல ராசியாதிபதி இருக்கிறது நெகட்டிவா அப்படின்னாக்க குருவோட வீட்டுல இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறது இங்க கொஞ்சம் நெகட்டிவ். அதனால பாத்தீங்கன்னா தேவையற்ற கோபம், கருத்து வேறுபாடுகள் சில பேரோட வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த டென்ஷனால ஏதாவது நீங்க சொல்ல போய் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மூத்த சகோதர வழி உறவுகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் உடன்பட மாட்டாங்க. அவங்களோட சில மனக்கசப்புக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை என்பதால் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமா சில முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். கடின முயற்சிகள்ல நீங்க வெற்றி அடைய வேண்டியதாக இருக்கும். ஆனா உங்க புத்திசாலித்தனத்தால அதை ஜெயிக்கவும் செய்வீங்க. அதே போல சரியான தூக்கம் இல்லாம கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். இந்த மன அழுத்தத்துக்கு மெடிடேஷன் பண்றது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னாக்க ஒர்க் ப்ரெஷர் இருக்குமானாக்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். அதுல கூட சில பேர் ஆபீஸ்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்த குரு பகவான் உங்களை பிரைட்டாவே வச்சுக்குவாரு. மேலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல குரு வர்றதுனால திடீர் தனவரவுகளும் உங்களுக்கு வரும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலா உங்களுக்கு பணமும் வரும். அதே போல ரெகக்னேஷனும் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஒரு வேலையில அப்படின்னாக்க அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவும் மதிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு மே 14ஆம் தேதியிலிருந்து வந்துருவாரு. மே 14ஆம் தேதி 2ஆம் பாவகத்துல சூரியன் குருவை அங்க அசங்கப்படுத்திடுறாரு. அப்போ 9 குறிவன் 5ஆம் அதிபதி சேர்ந்து 2ஆம் பாவகத்துல இருக்கிறது ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இந்த நேரத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை சார்ந்துதான் தொழில் இருக்கும். அதனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் இருக்கும், கௌரவம் இருக்கும், செல்வம் வரும், செல்வாக்கும் இருக்கும். அரசியல் இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்துல ஒரு மதிப்பு மரியாதையோட செல்வாக்கோட செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். வெற்றிக்கான வாய்ப்புக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி இந்த மாதத்தோட இறுதியில வெற்றிக்கான வாய்ப்புக்கெல்லாம் கூட நிறையவே உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன்களும் வரும். ஏன்னா ராசிலேயே ஒரு பக்கம் சுக்கிரன் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு.
ஏழுக்குரியவன் ராசியில் இருக்கும் போது திருமண வரன்கள் அமையும். அதே போல சில பேருக்கு காதல் ஏற்படும், சில பேருக்கு புதிய நட்புகள் புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு நன்மையா இருக்கும், ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த 8ஆம் பாவகத்துக்கு குரு சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்க யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருந்து அதை வாங்க முடியலன்னா அதை ட்ரை பண்ணலாம், கேட்கலாம். ஊதிய உயர்வும் கிடைக்கும். சில பேருக்கு பதவி உயர்வோட ஊதிய உயர்வும் கிடைச்சி ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் ஒரு இடமாற்றத்தோட அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. முயற்சி செய்யுங்க. செவ்வாய் 12ல மறைஞ்சிட்டாரு, ராகுவோட சேர்ந்துட்டாருன்னு முயற்சிகளை நீங்க நிறுத்தக்கூடாது. ஏன்னா குருவோட வீட்டுலதான் இருக்கு, அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஆனாலும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ். அதுதான் எந்த இடத்துலயும் அவசரப்படக்கூடாது. அவசரம் பதற்றம் இந்த ரெண்டுத்தையுமே நீங்க விட்டுட்டு கிராஜுவலா சைலண்டா கிடைச்சா கிடைக்குது, இது முடிஞ்சா முடியுதுன்ற அந்த மனப்பான்மையிலே நீங்க போங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வெற்றி உங்களை தேடி வரும். செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் ராகுவோடு இருக்கிறதுனால தேவையற்ற டென்ஷனும் பதட்டமும் ஏற்படும். அது ஒண்ணுதான் நெகட்டிவ். அதனால நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க பேர்ல கெட்ட பேர் பழிச்சொல் வரும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்பப்போ வந்து அவப்பெயர்கள் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட வரும். மற்றவங்களால அவப்பெயருக்கோ பழிச்சொல்லுக்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த விஷயத்துல மட்டும் நீங்க இந்த மாதத்துல கோபப்படாம டென்ஷன் ஆகாம எதுவும் முன்கூட்டியே சொல்லாம, மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அந்த பேச்சிலேயே அவங்க பிடிச்சிக்குவாங்க பாயிண்ட. அதனால அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னாவே போதுமானது. பணம் வரும், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியிலலாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த சூரியன் ராசிலே இருந்து சுக்கிரனோடு இருக்கும்போது குறிப்பா வந்து மே 14ஆம் தேதி வரலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்குள். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில குருவை அசங்கப்படுத்தி சூரியன் 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சுற்றுப்பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, குலதெய்வ அருள், இதெல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அதனால மாதத்தோட பிற்பகுதியில திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப திருமண வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கீங்க, சதா சச்சரவுகளாகவே இருந்துட்டு இருக்கு, அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கு அப்படின்னாக்க அவர்களை பொறுத்தவரையிலும் இனிமேல் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்தான். வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள் வெற்றி அடைந்து உங்களுக்கு மறுதாரமோ அல்லது உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவரோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படும். அது உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். இப்போ பாத்தீங்கன்னாக்க கடந்த காலங்கள்ல வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கு அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தோஷங்கள், குறிப்பா இந்த கலசர தோஷம் தார தோஷம் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலுமே இருந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த பிரிவுகள் நிரந்தரமாகும். அப்படி இல்லைனாக்க மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, மீண்டும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்பே உண்டு. இந்த 2ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார். கவலையப்படாதீங்க. பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு, ஆதரவு உண்டு, பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஆனா மகிழ்ச்சியும் உண்டு. சில பேருக்கு வந்து பிள்ளைகளுக்கே வரன் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும், அல்லது பிள்ளைகளுக்கு வரன் அமையும், திருமண செலவுகள் அல்லது அவர்களுக்கு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு அதுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி கமிட்மெண்ட் வகையா உங்களுக்கு செலவுகளும் இருக்கு, விரயங்களும் இருக்கு, தன வரவு வரும். அதே சமயத்துல 12ஆம் பாவகத்துல செவ்வாய் ராகு இருக்கிறதுனால பணம் வந்து நிறைய செலவாகும், கையிருப்பு நிறைய கரையும். அதனால தேவையற்ற செலவினங்களை தவிர்க்கிறதும் நல்லது. கடனுடைய அழுத்தம் இருக்காது. ஆனா ராசிக்கு மே 10ஆம் தேதியிலிருந்து புதன் வந்துடுறார். ராசிலேயே புதன் இருக்கிறது திக் பலம் தான். மேல வந்து பாத்தீங்கன்னாக்க ராசியில புதன் சுக்கிரன் சேர்க்கைன்றதுனால தோற்றப்பொழிவுல ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு மகிழ்ச்சியாக தெரிவிங்க, பிரைட்னஸோட இருப்பீங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் வந்து குருவும் சூரியன் இருக்கிறதுனால என்னதான் மனசுல 1000 சோகம் பிரச்சனையும் இருந்தாலும் சில பேருக்கெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டீங்க, வெளியில வந்து மகிழ்ச்சியா தான் தெரிவிங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் நடை உடை பாவனைகளில் சில மாற்றங்களை செய்வீங்க. அதனால வந்து உங்களுக்கு எங்க போனாலையும் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பேசுறதுக்கு நீங்க முன்னீங்கன்னாக்க அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எப்பயுமே பாத்தீங்கன்னா மேசராசியை பொறுத்தவரையிலும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், தலைமை பண்போடு இருக்கக்கூடியவர்கள், தலைமை பதவியை வகிக்கக்கூடியவர்கள், அரசு சார்ந்த துறைகளில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில வந்து அவசரம் கோபம் ஒண்ணுதான் நெகட்டிவ், அதை மட்டும் தவிர்த்துட்டா அந்த மாதம் சிறப்பு தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு.
சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, நீட் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா நிதி நிர்வாகம் சார்ந்த துறை, ஆபரணம் சார்ந்த துறை சிறப்பாக இருக்கும். டிராவல்ஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சிறப்பாக இருக்கும். இன்ஜினியரிங் சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டர், கட்டிடவியல், அதே போல ஐடி துறை, ஆசிரியர் தொழில், வாக்கால் பிழைக்கக்கூடிய மார்க்கெட்டிங், சேல்ஸ், மருத்துவத்துறை இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கௌரவம், மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டு. அதே போல அரசியல் இருப்பவர்களுக்கும் இந்த நேரத்துல ஃபேம் அண்ட் நேம் வரக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கோல்டுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்னும் கூட டெவலப் ஆகும், இன்னும் கூட ஏறும். ஏற்கனவே நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஏற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் கூட ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை மே 10ஆம் தேதிக்கு மேல நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அது வெறும் கொஞ்சம் டவுன் ட்ரேடர்ல தான் இருக்கும். அதனால மே 10க்கு மேல கொஞ்சம் மீண்டும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ராடே பண்றவங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் உங்க சுய ஜாதகத்திலையும் புதன் வக்ரம் அஸ்தங்கம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. நல்ல தசாபுக்தி நடக்கலனாலையும் நீங்க அந்த ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. அதாவது குறைவாக லாபம் வர்ற மாதிரி வந்து பெரிய அமௌண்ட் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு பிராப்தங்கள் இல்லைன்னா அது நடக்கும். அதுக்குதான் நான் சொல்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது நல்லது. குறிப்பா யாருக்கெல்லாம் நீண்ட நாளா பிரச்சனை இருக்கு, அதாவது பொருளாதார பிரச்சனை இருக்கு, திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாத கணவன் மனைவியோட ஒற்றுமையா எல்லாமே பிரிந்தே இருக்கிறோம், அல்லது ஒரே வீட்டில இருந்து பிரிந்தே இருந்து ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான வழி கிடைக்கிறதுக்கு சஷ்டி விரதம் இருங்க. வளர்பிறை சஷ்டி நாள்ல இருந்து அந்த விரதத்தை ஆரம்பிச்சு காலையில இருந்து கந்த சஷ்டி கவசம் படிங்க. 48 நாள் கண்டினியூ பண்ணுங்க. அதே போல காலையில வந்து ஃப்ரூட்ஸ், பால் அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு மதியம் வந்து சாப்பிடலாம், ஈவினிங் சாப்பிடலாம். அதே போல இந்த மாலை நேரங்கள்ல ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு, அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு அன்னைக்கு விரதத்தை முடிக்கும் போது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். ஒரு 48 டேஸ் இது கண்டினியூ பண்ணுங்க. 48 நாள் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பழனி மலை கூட நீங்க போயிட்டு வரலாம். வேண்டிக்கிட்டு போயிட்டு வர்றது அது ஒரு மிகப்பெரிய வரம். அதாவது நீங்க ஒரு வேண்டுதலோடு நீங்க பழனி மலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.